யூசுவலா ஒரு ஹைப் இருக்கும் நம்ம. ஹாய் ஹலோ ஃபேம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்து பேப்பரோட மேட் ஆஃப் சென்னையோட ஃபுட் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு தான் சென்னையில் வந்திருக்கோம். இதுக்கோட என்ட்ரி வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரி தான் சொன்னாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கா இல்லை ஜென்ரலாகவே சென்னையில் இந்த கான்சர்ட் கல்ச்சர் ஜாஸ்தியாக வளர்ந்துட்டு வரனால இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்துலேயே அடிதடியிலையும் போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரி பிளேஸ் கிட்ட வந்துட்டேன். வர இடத்துல 3 இடத்துல செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த என்ட்ரிக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குன்னுலாம் பார்க்கலாம். உள்ள வந்துட்டு என்னென்ன ஃபுட்ஸ் இருக்கு அண்ட் என்னென்ன மாதிரி மியூசிக்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு. உள்ளே இந்த என்ட்ரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபிக்கான செட்டப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த செட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு சாட்டர்டேவோட மெயின் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் வந்து இங்கே பாட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை பார்க்கறதுக்காகவே இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அவரையும் பார்க்கலாம். அது இல்லாமல் வேறு யாரெல்லாம் பாடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தேன். லாஸ்ட் இயர் வந்துட்டு ஐலாண்ட் கிரவுண்ட்ஸில் இந்த ஈவெண்ட்டை நடத்திருந்தாங்க. அங்க வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு இடம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு YMCA கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ YMCA ஸ்டேஜ் அங்க பெருசா போட்டது மட்டும் இல்லாம இங்க ஃபுல்லா வந்துட்டு ஏகப்பட்ட இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே திரும்பி பாருங்களேன். ஸோ இங்கே இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சென்டரில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு சில் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு மியூசிக் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து வந்துட்டு ஸ்டேஜ் கிட்ட போயிட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கானா பாடல்கள்ல இருந்து மெலடிஸ் வர எல்லாமே சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. ஸோ சென்னைக்கே ஸ்பெஷலான கானா பாட்டை போட்டதுமே அங்க இருக்க கிரௌட் ஃபுல்லா பயங்கரமான டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு நம்மளும் டான்ஸ் ஆடாம இருந்தா எப்படி, ஸோ கேமரால காட்ட முடிஞ்சதா இல்லையான்னு தெரியல, ஆனா நான் உள்ள போது டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தேன். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபாரினர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு தமிழே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாட்டு புரியுதோ இல்லையோ டான்ஸ் மட்டும் பக்காவா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஓடிட்டு இருந்த கானா பாடல்களுக்கெல்லாம் அவங்க போட்ட ஸ்டெப்ஸோட சேர்த்து நம்ம பசங்களும் சேர்ந்து அவங்களோட குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பார்க்கவும் செம வைபா இருந்துச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மியூசிக்ன்றது எந்த வித ஒரு மொழியை சார்ந்ததும் கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு ஹிந்துவோட ஃபுட் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு ஃப்ரீ கான்சர்ட்டா சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க வெளியில வேற ஏதாவது கான்சர்ட் போயிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நிறைய கான்சர்ட் போயிருக்கேன். இங்கே விஜய் ஆண்டனிக்கு வந்திருக்கேன், யுவன் கான்சர்ட் வந்திருக்கேன், நிறைய AR ரகுமான் கான்சர்ட் எல்லாத்துக்குமே போயிருக்கேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க பே பண்ணி போற கான்சர்ட்டுக்கும் இங்க ஃப்ரீயா வந்த கான்சர்ட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா நீங்க பார்த்த வரைக்கும்? இல்ல, பெருசா எனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியற மாதிரி இல்ல. அது யூசுவலா ஒரு ஹைப் இருக்கும் நமக்கு. யூசுவலா ஒரு ஹைப் இருக்கும். நம்ம இந்த ஆர்டிஸ்டோட சாங்ஸ் இதெல்லாம் கேட்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன் கையில ப்ரிப்பேர்டா வருவோம். இது அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாம ஜாலியா இருக்கு. பரவாயில்ல. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்துட்டு இப்போ உள்ளெல்லாம் வந்து உழுதுட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி இருந்த கான்சர்ட்லாம் உள்ள வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். பாட்டு கேட்கறது பாதி தான் கேட்போம். இங்க அவ்வளோ இடம் இருக்கு. ஸோ இட்ஸ் குட். ஃப்ரீயா வேற வருது. சரி, ஓகே. இன்னைக்கு வந்துட்டு இந்த இந்துவோட ஃபுட் அண்ட் மியூசிக் கான்சர்ட்ல நீங்க வந்துட்டு யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? நான் ஒன்லி பிரதீப்காக மட்டும் தான் வந்திருக்கேன். ஓகே, அது மட்டும் தான் ஒரு மெயின் மோட்டிவ். மற்றவங்கலாம் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் மாதிரி நம்மளுக்கு அவ்வளோதான். வேற எதுவும் மெயினாக வந்துட்டு நீங்க பிரதீப்பை பார்த்துட்டா போதும். எக்ஸாக்ட்லி. எவ்வளோ நல்லா இருக்கா இது? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஆனா நல்லா மேனேஜ் பண்றாங்க கிரவுட. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பெய்டு கான்சர்ட்ஸ்க்கு எதுக்காவது போயிருக்கீங்களா? போயிருக்கேன் ப்ரோ. நான் இது வரைக்கும் AR ரஹ்மான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, விஜய் ஆண்டனி இன்னும் 2-3 கான்சர்ட்ஸ் போயிருக்கேன். இது பெய்ட் கான்சர்ட்டை விடவே நல்லா இருக்கு. AR ரஹ்மான்ல எவ்வளவு ஸ்டாம்பேட் ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஆனா இங்க அதை விட கிரவுட் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்றாங்க. பார்க்கிங்கும் நல்லா ஆம்பிளா கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல நீங்க யாரை வந்துட்டு வந்து பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க? மெயினா எதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பிரதீப் குமார் பார்க்கணும் தான் வந்தோம், ஆனா இன்னும் வரல. டைம் ரொம்ப ஆச்சு. பிரதீப் குமாரோட எந்த பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது.
சரி ஓகே பயங்கரமான பாட்டுங்க குச்சமே இல்ல அண்ணாந்து பார்க்கின்ற கொக்கு நானடி அந்த நிழல் நிற்கிறே உன்னை நம்பி ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ல மியூசிக் எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டீங்க. மியூசிக் என்னென்ன நடந்துச்சு, எப்படி எப்படிலாம் வந்திருக்காங்க, யார் யாரெல்லாம் பாடுறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்க. அடுத்து நாம மியூசிக்கை மட்டும் பார்த்தா எப்படி, இங்க ஃபுட்டுன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை இங்க பாருங்க, ஃபுட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம இங்க இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷும் கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். 2 கடையில பிரியாணி வித்தியாசமான பிரியாணி வாங்கியிருக்கேன். இந்த கடையில வந்துட்டு 220 rupees சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு பிரியாணி காம்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு கடையில வெறும் பிரியாணி மட்டும் கொடுத்துருந்தாங்க. அது 200 rupees தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் வெளியிலேக்கும் உள்ள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிரைசிங் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா ஓகேவா தான் இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷவர்மா வாங்கிட்டு வந்தேன். வெளியில எல்லா கடையிலும் கிடைக்கிற ஷவர்மா மாதிரி இல்லாம இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஷவர்மாவா கொடுத்துருந்தாங்க. அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இது வந்துட்டு இது ஒரு என்னடா டிஷ், கூமாம்பட்டி ஸ்பெஷல் ரைஸ். ஸோ இங்க வந்துட்டு கூமாம்பட்டி ஸ்பெஷல் ரைஸ்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது இல்லாம கொத்து பரோட்டா, அப்புறம் இது நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பல்பி கிரேப் ஜூஸ் இதுவுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ற மாதிரி பல்பி கிரேப் ஜூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வெளியில வந்துட்டு 60 to 70 விற்பாங்க. இங்கேயும் அதே பிரைஸ் தான், 60 to 70 தான் இங்க வாங்கினது. ஸோ பல்பி கிரேப் ஜூஸ் நல்லா இருக்கு. மீதி ஒன்னொன்னா நான் ட்ரை பண்ண போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும், உங்களுக்கு வெறுப்பாகவும் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கடைசியில எப்படி இருக்குன்னு சொல்றேன். அண்ட் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சர்வீஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.